ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இளங்குமரனார் தமிழ் வளம் புக்கோட கண்டினியூஷன் தான் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அஃறிணை பால் பொதுப்பெயர். இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூ என்னும் ஒருமை விகுதியாயினும் வை ஆ கல் என்னும் பன்மை விகுதியாயினும் பெறாது வரும் அஃறிணை பெயர்கள் எல்லாம் ஒன்று பல என்னும் இருபார்க்கும் பொது பெயர்கள் ஆகும். இதை தான் வந்துட்டு பால்பகா அஃறிணை பெயர்கள் அல்லது அஃறிணையியல் பெயர்கள் எனவும் கூறப்படுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஃறிணை பெயரில் ஒருமை பெயரில் தூவும், அஃறிணையில் பன்மையில் வை ஆ கல் இப்படி வந்துட்டு விகுதி இடம்பெறாமல் இருக்க மற்ற பெயர்கள் எல்லாம் வந்துட்டு பால் பகா அஃறிணை பெயர்கள், ரெண்டுக்கும் பொதுவான பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. யானை வந்ததுன்னு சொல்லலாம், யானை வந்தன அப்படின்னு சொல்லலாம். மரம் வளர்ந்தது, மரம் வளர்ந்தன. கண் சிவந்தது, கண் சிவந்தன. அதாவது இரு பாலுக்கும் வந்துட்டு பொதுவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அஃறிணையில் ஒன்றன் பால் படர்கை பெயர். இதில் வந்துட்டு தூ விகுதியை இறுதியை உடைய பெயர்கள் அஃறிணை ஒன்றன் பால் படர்கை பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிம்பிளாக என்னென்னா, தூ அப்படின்னு சொல்லிட்டு அஃறிணையில் ஒன்றன் பால் படர்கை பெயர்களில் வந்துட்டு தூங்கிறது வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்கும். இப்படி தூ குழையது கோட்டது அப்படின்னு வந்தாவே அதில் வந்துட்டு அஃறிணை ஒன்றன் பால் படர்கை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆகாரத்தின் முள் வல்லினம் புணர்தல். இதில் வந்துட்டு என்னென்னா, ஆ என்னும் பெயருக்கும் மா என்னும் பெயருக்கும் மியா என்னும் முன்னிலை எசை இடைச்சொல்லுக்கும் ஆகார வீற்று எதிர்மறை பால் பலவின் வினைமுற்றுக்கும் காட்டுப்பசு என்னும் பொருளை தரும் ஆமா என்பதற்கும், ஆமான பொருள் காட்டுப்பசு, இந்த சொற்களை எல்லாம் கொண்ட பெயர்களுக்கு முன் வருகின்ற வல்லினம் இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ஆ குறிது மா சிறிது, மா வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு ஆமா பெரிது, இது வந்துட்டு இயல்பாகவே புணரும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேன்மியா தேவா, இதுவும் இயல்பாகவே புணர்ந்திருக்கு. உண்ணா பன்றிகள், இதுவும் இயல்பாகவே புணர்ந்திருக்கு. ஸோ இயல்பாக எது புணருன்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்னும் பெயருக்கும் மா மியா ஆகார ஈற்று எதிர்மறை பலவின் பால் வினைமுற்று உண்ணா அப்படின்னு சொன்னால அது. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இயல்பாகவே புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆ பி முன் நாற்கணம் புணரும். இதில் வந்துட்டு என்னென்னா, ஆ என்னும் பெயரின் முன் நின்ற பகர ஈகாரம் இரு வழியிலும் நாற்கணமும் வந்தால் குறுகி இகரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்பி அப்படின்னு வந்தாவே அது இகரமாகி புணரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பி அருமைனா ஆப்பி எரியது, ஆப்பி குளிரும், ஆப்பி நன்று, ஆப்பி வலிது அப்படின்னு புணருன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் நம்மளுக்கு தெரியும். தலையை இடமாக கொண்டு தான் ஆயுத எழுத்து பிறக்கும். அடுத்தது ஆயுத குறுக்கம்னா கல் குட்டல் தீது கரிது, முள் குட்டல் தீது முடிது. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டனா, இப்போ ஈ என்னும் ஈறு உணர்த்தும் பொருட்கள். இப்போ ஈ அப்படின்னு ஒரு ஈறு வந்துச்சுன்னா அது வந்துட்டு வினை முதற் பொருளையும் செய்யப்படும் பொருளையும் கருவி பொருளையும் உணர்த்தும். நம்ம எஸ்டர்டே கிளாஸில் பார்த்தோம்ல, அம்முன்னு முடிகிறது வந்துட்டு வினை முதற் பொருளாகவும் செய்யப்படும் பொருளையும் கருவி பொருளையும் உணர்த்தும். அதே மாதிரி ஈ அப்படின்னு வந்தாலும் இந்த 3 பொருளையும் உணர்த்தும். அலரி அப்படிங்கிறது வந்து வினை முதற் பொருளாக வந்திருக்கு. ஊருணி, அதில் ஈ வந்துட்டு செய்யப்படும் பொருளில் வந்திருக்கு. மண்வெட்டி, இதில் வந்துட்டு கருவி பொருளில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இகர வீற்று சிறப்பு விதி. அல்வழி புணர்ச்சியில் நிலைமொழி ஈற்று இகரத்தின் முன் வல்லினம் வந்தால் இயல்பாதலும் மிகுதலும் விகற்பித்தலும் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புலி கூட்டல் சிறிது புலி சிறிது, இது இயல்பாகவே வந்திருக்கு. மார்கழி கூட்டல் திங்கள் மார்கழி திங்கள், இது வல்லினம் மிக்கது. கடி கூட்டல் கமலம் கடி கமலம்னு சொல்லலாம். கடி கமலம், இது விகற்பத்தில் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு நிலைமொழி ஈற்றில் வந்துட்டு இகரத்தில் வந்துட்டு வல்லினம் நிலைமொழி ஈற்று இகரமாக இருந்து அதுக்கு வந்துட்டு வருமொழி வல்லினமாக வந்துருந்துச்சுன்னா இயல்பாதல் மிகுதல் விகற்பித்தல், இது மூன்றுமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இகரம் அப்படின்னு பார்த்தோன்னா அது பிறக்கும் இடம் வந்துட்டு வாய் திறத்தல் உடனே மேல்வாய் பல்லை அடிநாக்கினது ஓரமானது பொருந்த பிறக்கும். இகரம்னா எப்படி பிறக்கும்னா மேல்வாய் பல்லை வந்துட்டு அடிநாக்கினது ஓரமானது பொருந்த பிறக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இக்கு சாரியையின் திரிபு. இக்கு சாரிகையின் இகரம் இகர வீற்று சொல் முன்னரும் ஐகார வீற்று சொல் முன்னரும் கெடும். அதாவது இக்கு சாரிகை வந்துட்டு இகர வீற்று சொல் முன்னரும். இகரம் ஆடிக்கு கொண்டான், ஐகார வீற்று சித்திரை வீற்று சித்திரைக்கு கொண்டான். இப்போ இது ரெண்டுலேயுமே வந்துட்டு கெட்டு வந்திருக்கு. ஆடிக்கு கொண்டான், சித்திரைக்கு கொண்டான் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இசை நிறைய அலைபடை. இது ஆல்ரெடி தெரியும். இது வந்துட்டு ஓசை குறையாத இடத்துலையுமே வந்துட்டு ஓசை நயத்துக்காக வரதான் இசை நிறைய அலைபடை. நெக்ஸ்ட்டு இப்போ இடைச்சொற்களின் முன் வல்லினம் புணர்தல் பார்க்க போகிறோம். உயிரிட்டு இடைச்சொற்களின் முன் வரும் வல்லினம் இயல்பாயும் முக்கியம் முடியும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அப்படின்னா அம்மா கொற்றானும் வந்திருக்கு. அம்மா அம்மா சாத்தா மியா கேன்மியா பூதா மதி சென்மதி பெருமை என புல்லென புறம்பேறார், இதில் மிகுந்திருக்கா வல்லினம். அதுமாதிரி இனி செய்வேன், இதுலேயும் வல்லினம் மிகுந்திருக்கு. ஏ அவனே கண்டான், ஓ அவனோ போனான். ஸோ இது எல்லாமே இடைச்சொற்கள். அம்மா மியா மதி என இனி ஏ ஓ, இது எல்லாமே இடைச்சொற்கள். நெக்ஸ்ட்டு இயல்பு புணர்ச்சி.
மண் கூட்டல் பெரிது மண் பெரிது. சாத்தன் கூட்டல் தந்தை சாத்தந்தைன்னு புணரும். கொற்றன் கூட்டல் தந்தை கொற்றந்தைன்னு புணரும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னிசை அளபடை. இறந்த கால இடைநிலை தெரியும். இத்து இட்டு இரு இதெல்லாமே இறந்த கால இடைநிலை. உடம்படுமை. மணி கூட்டல் அடித்தான் மணி அடித்தான். மன கூட்டல் அழகு மனவழகு. உடல்நிலை மெய்மழக்கம். இப்போது இது ரா ஷா இது 2 மட்டும் இல்லாமல் மற்ற 16 மெய்களுமே வந்துட்டு உடல்நிலை மெய்மயக்கம்னு பொருள்படும். இதுவே ராவும் ஷாவும் வந்துட்டு வேற்றுநிலை மெய்மயக்கம். அடுத்து நெக்ஸ்ட்டு உயிரிழப்படைனா தெரியும். உயிரெழுத்துக்கள். அடுத்தது கிளி கூட்டல் அழகு கிளி அழகு. தீ கூட்டல் எரிந்தது தீ எரிந்தது. மலை கூட்டல் அழகிது மலை அழகிது. பல கூட்டல் அணி பலவணி. பலா கூட்டல் இலை பலாவிலை. இதெல்லாம் உடம்படுமை. திரு கூட்டல் அடி திருவடி. பூ கூட்டல் அரும்பு பூவரும்பு. நோ கூட்டல் அழகிது நோவழகிது. கோ கூட்டல் அழகு கோவழகு. கவு கூட்டல் அழகு கவ்வழகு. அவனே கூட்டல் அழகன் அவனே அழகன். தே கூட்டல் அடியால் தேவடியால். உரிச்சொற்களின் முன் வல்லினம் புணர்தல் பார்ப்போம். உயிரிற்று உரிச்சொற்களின் முன் வல்லினம் வந்தால் மிக்கும் இயல்பாயும் இன மெல்லெடுத்து மிக்கும் புணரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தவ பெரியோன். குழக்கன்று கடி கமலம் கடிகா தடக்கை தடந்தோல் கமழ்ஞ்சூல் நனி பேதை கழி கண்ணோட்டம். ஸோ இது எல்லாமே உரிச்சொற்கள் தான். இந்த உரிச்சொற்களுக்கு முன் வல்லினம் வந்துச்சுன்னா அது மிக்கு வந்திருக்கும். ஸோ மிகும். இப்போ தவ பெரியோன் குழக்கன்று கடிக்கமலம் இதில் எல்லாம் மிகுந்திருக்கு. ஸோ இதில் வந்துட்டு கடிகா இதில் வந்துட்டு இயல்பாகவே வந்திருக்கு. இப்போ கமஞ்சூல் இதில் வந்துட்டு இனமெல்லு நடந்தோல் இதிலெல்லாம் வந்துட்டு இனமெல்லெடுத்து மிகுந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.